வணக்கம். நான் ஆனந்தகுமார் பேசுகிறேன். இந்த டித்வா புயல் காரணமாக சென்னையில் ஃப்ளட்ஸ் ஜனங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. வருஷம் மழை பெஞ்சு இதே நிலைமை தான் ஆகிட்டுருக்கு. ஆட்சிகள் மாறினாலும் இந்த காட்சிகள் அப்படியே தான் இருக்குது. அரசு கூட ஆட்சியாளர்கள் கூட 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மழை வந்தால் சரி பண்ணுறதுக்கு. பட்டு அப்படி இருந்தும் நிலமை மாறுற மாதிரி இல்லை. ஸோ என்னோடய ஒரு யோசனை என்னென்னா, வீடு பெருசாக இருந்து ஆளுங்க கம்மியாக இருந்தாலும் தப்பு, வீடு சின்னதாக இருந்து ஆளுங்க அதிகமாக இருந்தாலும் தப்பு. இது ஒரு ஊருக்கும் ஒரு சிட்டிக்கும் இது பொருந்தும். வீட்டுக்கு மட்டும் இல்லை, சிட்டிக்கு கூட இது பொருந்தும். ஒரு ஊரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது இருக்கணும். எக்ஸஸாக இருக்கிற மக்களை முடிஞ்ச அளவுக்கு குடியேற்றணும், ஷிஃப்ட் பண்ணுறது நல்லதுன்றது என்னோடய யோசனை. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஏக்கர் விலை எடுங்க, வரிசைப்படுத்துங்க. 38 மாவட்டங்களையும் 38 ஏக்கர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏக்கர் விலை போடும்போது 38 ஏக்கர் வரும். ஸோ அதை முன்னேறிய மாவட்டங்கள், முன்னேறும் மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள், டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸ், டெவலப்பிங் டிஸ்ட்ரிக்ஸ், அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு 3ஆவது வரிசைப்படுத்துங்க. ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா 20 ருபீஸ் முன்னேறிய மாவட்டங்களுக்கும், 30 ருபீஸ் முன்னேறும் மாவட்டங்களுக்கும், 50 ருபீஸ் பின்தங்கிய மாவட்டங்களுக்கும் செலவு பண்ணுங்க. அப்போது அந்த மக்களோட, அந்த மாவட்டத்தோட வாழ்க்கை தரம் சற்று உயரும், இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயரும். அதே மாதிரி திருச்சி, மதுரை, கோவை இந்த மாதிரி சிட்டிஸை துணை தலைநகரங்களாக கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அர்பனைசேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கும், இல்லை 50 கிலோமீட்டருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்னையில் இருக்கிற பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்னோடய யோசனை. இந்த நிலை மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன்.